இரண்டாம் உலகப் போர் நடைபெற்று கொண்டிருந்த சமயத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். யூதர்களை தேடி தேடி பிடிச்சி சாகடிச்சிட்டு இருந்தது ஜெர்மனி தேசத்தை சேர்ந்த ஹிட்லருடைய நாசி படை. அதே யூதர்களை பிரயாசம் எடுத்து பராமரிச்சுட்டு இருந்தாங்க ஒரு டச்சு குடும்பம். அது காரிட்டென் பூம் என்ற ஒரு பெண்ணுடைய குடும்பம். இதை அறிந்த நாசி படையினர் இந்த குடும்பத்தாரை கைது செய்து தூரமாக இருக்கிற ஒரு முகாமில் அடைத்து வைத்து விட்டார்கள். அது கொடுமையான இடம், விஷவாயு கொடுத்து சாகடிக்கக்கூடிய இடம், சித்திரவதை செய்வாங்க, பயங்கரமான வேலை இருக்கும், சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. ஆனால் அந்த இடத்திலும் காரிட்டன் பூமும் அவர்களுடைய சகோதரி பெட்சியும் கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு பிரசங்கித்தார்கள். அந்த ஸ்தலத்தில் இருக்கிற சித்திரவதை தாங்க முடியாமல் தகப்பன் கேஸ்பரும் சகோதரி பெட்சியும் மரித்து விட்டார்கள். அற்புத விதமாக காரிட்டன் பூம் மாத்திரம் விடுதலை செய்யப்பட்டாங்க. ஒரு பக்கம் தகப்பனையும் சகோதரி இழந்த அந்த துக்கமும் காயம் இருந்தாலும், மறுபக்கம் விடுவிக்கப்பட்ட அந்த சந்தோஷத்தோடு கூட நம்பிக்கை இல்லாத அநேகருக்கு போய் நம்பிக்கையை கொடுத்து கொண்டிருந்தாங்க. நிறைய இடங்களில் போய் சாட்சி சொன்னாங்க, நிறைய புஸ்தகங்களையும் எழுதினாங்க. போர் முடிந்த பிறகு ஜெர்மனி தேசத்தில் சாட்சி சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஒரு இடத்துல போய் அவர் சொல்லிட்டு இருக்கும்போது தூரத்துலேருந்து அழுதுகிட்டே ஒரு நபர் எந்திரிச்சு வந்தார். பக்கத்தில் வரும்பொழுது தான் தெரிஞ்சது அவர் யார் அப்படின்னு. அவர் யாருன்னா, தகப்பனும் சகோதரியும் மரிப்பதற்கு காரணமாக இருந்த கொடுமையான ஜெர்மானிய போர் வீரன். கோபம் கொப்பளிச்சுக்கிட்டு வந்தது காரிட்டன் பூமுக்கு. ஆனால் அந்த அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா? அருகில் போய் கிறிஸ்துவின் அன்பினால் அரவணைத்து அந்த சகோதரனை மன்னித்தார்கள். சகோதரனே, நான் உன்னை மன்னிக்கிறேன், நீ யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க, கிறிஸ்துவ கூட அதுதானே செய்தார், தன்னை அடித்தவங்களை மன்னித்தார். பழி வாங்குகிறத விட மன்னிக்கிறதுக்கு நமக்கு நிறைய தைரியம் வேணும். அதைத்தான் கிறிஸ்து நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இயேசு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார் அப்படின்னு 15 சொல்லுது. ஆகவே மற்றவர்களை நம்ம மன்னிப்போம். ஏன்னா மன்னிக்கும் போது மனசும் சரீரமும் சுகமடையும், பலனடையும், சந்தோஷமாக இருக்கும். அதை நாம் பெற்றுக்கொள்ளலாமா? கிறிஸ்துவின் அன்பினால் நிறைந்து கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.